ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம். வழவழன்னு இல்லாமல் சூப்பராக செய்யலாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சவொடனே எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சவொடனே நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் சேர்த்துக்குங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினோடனே வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பொடி போட்டுக்கிங்க. எல்லாத்தையும் வெங்காயத்தோடையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுப்பு நார்மலாகவும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு மாற்றி கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த குழகுழப்பு தன்மை போகுங்க. இது ரொம்பவும் நம்ம மொறுமொறுன்னு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் லைட்டாக குழகுழப்பு தன்மை போனாலுமே போதுங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மொறுமொறுன்னு தேவைன்னு தோசைக்கல்லாம் போட்டு வறுப்பாங்க. அதுமாரி செய்யாதீங்க. இந்தமாரி செஞ்சு சாப்பிடுங்க. அதான் உடம்புக்கு நல்லது. மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அது கூட நல்லா கலந்துக்குங்க. உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வதக்கிட்டே இருக்கும்போது அந்த பிசுப்புன்னு இல்லாமல் இருந்தாலே நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட வேண்டியதான். மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் நார்மலாக சிம்மிலியை வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. ரொம்ப மொறுமொறுன்னு செய்யாதீங்க. அந்தமாரி செஞ்சால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை. இந்தமாரி இந்த லெவலில் போதுங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க. ரொம்ப சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இதுலேயும் நம்ம சுட சாதத்தை போட்டு அப்படியே கிண்டி சாப்பிட்டா வெண்டைக்காய் சாதங்க சூப்பராக இருக்கும்.